ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் மில்க் மேக்கர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 1 கப் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கிட்டதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்ததும் இதில் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கு மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி கொதித்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மில்க் மேக்கர் சேர்த்துக்கலாம். மில்க் மேக்கர் வந்து கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா தண்ணி சூடு பண்ணி அதில் போட்டு வச்சுருங்க. நல்லா ஊறுனதுக்கப்புறம் அதை பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச மில்க் மேக்கரை இதில் சேர்த்துக்கிறேன். சோயா பன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா மில்க் மேக்கர்லேருந்தே தண்ணி வந்து நம்மளுக்கு வரும். 10 நிமிஷம் இது வேகட்டும். கிரேவியில் பாருங்கள், தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை, அதுலேருந்தே தண்ணி நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். 1 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு தேங்காய் பாலிலேயே சோயாபன் வந்து நல்லா வேகணும். கிரேவி வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் தேங்காய் பாலிலே வேக வைங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ் கிரேவியே தோற்று போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி ட்ரை ஆகி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.